ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நிறைய விதமான மென்ஸ் செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மென்ஸ் செயின் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, உங்களுக்கு காமனான டிசைன் வரக்கூடியது தான். ஆனால் கிராம் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 8 கிராமில் இருந்து கிட்டத்தட்ட 10 பவுன் வரைக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கிற மாதிரியான செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நல்லா பார்வையாக இருக்கக்கூடிய டிசைன் தான். ஆனால் 2 பவுன் 3 பவுனுக்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான டிசைன் வந்து கிடைக்கிது. ஸோ மென்ஸுமே போட்டுக்கலாம். சில செலக்டிவான டிசைன் வந்து நம்ம லேடிஸ் போடுற மாதிரியான கலெக்ஷனுமே வந்து காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இது எல்லாமே டி நகர் சரவணா எலைட் ஷோரூமில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு ட்ரே வந்து நம்ம ஒரு 6 பவுனில் பார்த்துடலாம். 2 பவுன்லேருந்தே காமிச்சாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து 6 பவுன் ட்ரே வந்து எடுத்துட்டேன். 6 பவுன் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்வையாகவும் இருக்கும். அதில் வந்து 2 விதமாக கிடைக்கிது. எல்லா செயினுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டாக ஹாலோவாக கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சாலிடாக வேணும் அப்படின்னாலும் ஒரு 5-6 பவுன்லேயே அழுத்தமான செயின் டிசைனுமே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து மென்ஸ் செயினில் வரக்கூடியது. ஸோ மென்ஸே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து இப்போ பார்த்து வாங்குற மாதிரி நம்ம ரீல்ஸ் போடும்போது தான் தெரியுது. இந்த 1 கிலோ செயின் 1/2 கிலோ செயின்லாம் போடும்போது நிறைய மென்ஸ் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் வந்து லேடிஸ்க்குமே நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பசங்களுக்கோ இல்லைனா ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஏன் செலக்டிவான டிசைன் வந்து நம்மளே வாங்கி போடுற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ப்ளைனாக வரக்கூடியதுக்கு 4% வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. மற்றபடி நிறைய டிசைன் வந்து உங்களுக்கு 8%, 10% அந்த மாதிரி வரும். இதுவுமே வந்து முறுக்கு செயின் மாடலில் வரக்கூடியது. 9 பவுனில் வருது. 10% வேஸ்டேஜில் வந்து வச்சுருக்காங்க. இது பக்கத்தில் இருக்கக்கூடியது பாருங்கள், நல்ல சைக்கிள் செயின் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது நல்லா அழுத்தமாகவே இருக்குது. 10 பவுன் 9 பவுன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா வந்து இந்த 6 பவுன் செயின் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு 10 பவுன் மாதிரி தெரியுது. அதிலே வந்து இது வந்து உங்களுக்கு 9 பவுனில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால சைஸ் வந்து சின்னதாக தெரியுது. அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து ரீல்ஸில் போட்டிருக்கேன். நான் 40 பவுன் 50 பவுன் செயின் எல்லாம் ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் கூட நீங்கள் பாருங்கள். அந்த டிசைன் எல்லாமே இந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே என்ன அப்படின்னா எல்லா கிராம் வெயிட்லேயுமே மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் டிசைன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். எத்தனை கிராம் வெயிட்டில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரிப்பீட்டடாக ஒரே டிசைன் காமிக்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக நான் கலந்து காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து 9 பவுனில் வரக்கூடியது. சேம் இந்த 9 பவுன் டிசைன் செயினே பார்க்குறதுக்கு பார்வையாக 30 பவுன்லேயே வச்சுருக்காங்க. இது வந்து 10 சவரனில் வரக்கூடியது. செயின் வந்து முறுக்கு செயினில் வரக்கூடிய டிசைன் தான். நல்லா வந்து சாலிடாக இருக்கக்கூடிய டிசைன் இது. இந்த டைமண்ட் டிசைன் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம 1 kg செயின் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 1 கிலோவில் கிடைக்கிது, 20 பவுனில் கிடைக்கிது, 40 பவுனில் கிடைக்கிது, 4 பவுனில் கிடைக்கிது. ஸோ அந்த டைமண்ட் டிசைன் வந்து நிறைய பேர் வாங்குகிற கலெக்ஷன். ஸோ அது வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து 10 சவரன் தான். இது நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு அந்த சரடுலேயே ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஒரு சாரப்பாம்பு மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பாம்பை தொட்டது கிடையாது, ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஃபினிஷிங். ஸோ இதை நம்ம மேலே இப்படி தடவி பார்க்கும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அதனால தான் இதுவும் நல்லா இருந்தது. 10 சவரன் தான். உங்களுக்கு 10% வேஸ்டேஜில் வரும். சில செலக்டிவான டிசைன் வந்து 12% வரும். ரொம்ப ரேராக தான் வந்து 12% வேஸ்டேஜில் வரும். ரொம்ப ஃபேன்சியாக இருந்தது. மிஷின் கட்டில் வந்து அந்த ஹூக் வந்து டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு 12, 14 அந்த மாதிரி வரும். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மியான டிசைன் தான் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வேஸ்டேஜ் வருது. மோஸ்ட்லி இருக்கக்கூடியது எல்லாமே 8, 10 தான். இது எல்லாமே மறுபடியும் ஒரு 6 பவுனில் இருக்கக்கூடிய ட்ரே வந்து காமிச்சிருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் தளன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா சில டிசைன் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதை கழுத்தில் போட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் வந்து தளர்வு கொடுக்கும். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம வாங்கும்போதே நல்ல வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லா கிராம் வெயிட்லேயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நார்மலாக தாலி சரடு வாங்கினாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான செயின் பேட்டர்னில் இருக்கும். இந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது கூட நல்லாயிருக்கு பாருங்கள். 6 பவுனில் வருது. அது பிஸ்கட் செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து முறுக்கு செயினில் ஃப்ளாட்டாக வரக்கூடியது. ஸோ முறுக்கு செயின் டிசைன் தான், ஆனால் கையில் எடுக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரே வந்து ஃபுல்லாகவே வந்து 5 சவரனில் வரக்கூடியது. 8% வேஸ்டேஜில் வருது. ரொம்ப நல்லாயிருக்கு. 5 சவரன்லேயே வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து தின் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேப் விட்டு பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
நிறைய பசங்களுக்கு இந்த மாதிரியான செயின் வந்து ரொம்ப பிடிக்குது. கோல்டு மட்டும் இல்லாமல் சில்வர்லேயும் வாங்கி நிறைய பேர் போட்டிருக்கதை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம ரீல்ஸ் போடும்போது தான் தெரிஞ்சுது இவ்வளோ மென்ஸ் வந்து நம்ம வீடியோவையும் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் குறிப்பிட்ட வீடியோ மட்டும்தான் ரொம்ப செலக்டிவாக நான் போடுவேன். காட்டன் சாரீ, சரடு, வளையல் இப்படி நம்ம வந்து லேடிஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்தாப்புல வீடியோ போடுற பழக்கம் இருக்குது. ஆனால் இந்த எப்போ நான் வந்து 1 கிலோ செயின் 1/2 கிலோ செயின் போடுறேனோ ரிப்பீட்டடாக வந்து மென்ஸே நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த ரீல்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். இந்த மாதிரி செயின் பக்கமே நான் போகவே மாட்டேன். மென்ஸ் செயின்கிட்டே நான் போகிறது கிடையாது. ஆனால் இப்போ நிறைய பேர் வாங்குகிற ஆர்வம் இருக்கிறதுனால அந்த மாதிரியான வீடியோஸுமே நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இது நல்லா இருக்குது பாருங்கள். 5 சவரனில் எவ்வளோ ஒரு பார்வையாக இருக்குது. அதே பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து ரொம்ப தின்னாக இருக்கக்கூடியது. நார்மல் நம்ம லேடிஸ் போடுற டிசைன் தான். ஸோ நம்மளுமே இந்த மாதிரி லேடிஸுமே போட்டிருக்காங்களே 5 பவுனில் நல்ல அழுத்தமாக இருக்கும். அதிலே வந்து தென்னம்பூ செயின் மாடல் வந்து காமிச்சிருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே 5 சவரனில் தான். ஒரு ட்ரேலேயே அவ்வளோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்து டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து கோதுமை மாடல் டிசைனுமே வந்து உங்களுக்கு அழுத்தமாக இருந்தது. 5 சவரன் அப்படிங்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கும். சாலிடு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 5 பவுனில் வந்து இந்த அளவுக்கு கேப் விட்டு பிஸ்கட் செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மென்ஸ் கலெக்ஷனும் நம்ம போடலாமா அப்படிங்கிறத லேடிஸாக இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரேஸ்லெட் மாடல் இருக்குது. பார்க்குறதுக்கு பிரமிப்பாக ஒரு 100 கிராம், 150 கிராம், 250 கிராமுக்கு எல்லாமே கூட ப்ரேஸ்லெட் மாடல் வந்து டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. மென்ஸை பொறுத்த வரைக்கும் செயினும் ப்ரேஸ்லெட்டும் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது. அதெல்லாம் வேணுமா, வீடியோ போடலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இது எல்லாமே நமக்கு ஒரு 5 பவுன் அந்த மாதிரி வரும். 4 பவுன் 5 பவுன் கலந்துருக்கும், ஒன்று கலந்துருக்கும். மற்றபடி இருக்கிறது எல்லாமே வந்து 5 பவுனில் வரக்கூடியது. ஸோ இதுதான் வந்து 4% சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை நான் கவனிக்கலை. இது வந்து 4%ல் இருக்கக்கூடியது. வெறும் ப்ளைனாக வரும். நார்மல் நம்ம சரடு போடுவோம்ல, அதுதான். தாலி சரடு மாதிரியே இருக்கும் இல்லையா. அதில் முறுக்கு செயின் மாடலும் 4% தான். இது ஒரு கேரளா டிசைன். லைட் வெயிட்டாக பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும். இதுதான் தென்னம்பூ செயின் சொன்னால பக்கத்தில் இருக்கக்கூடியது. கையில் வச்சுருக்கிறது ஒரு சரடு மாடல் தான். பட்டையாக வரும். இந்த ப்ரேஸ்லெட்லாம் நல்லா அழுத்தமாக இருக்கும். இது மாப்பிள்ளைக்கு ப்ரேஸ்லெட்லாம் அந்த டிசைனில் போடுவாங்க. இதுதான் வந்து தென்னம்பூ செயின். இது திருநெல்வேலி நாகர்கோவில் பக்கம். இதுதான் வந்து உங்களுக்கு தாலி சரடாக யூஸ் பண்ணக்கூடிய டிசைன். எங்கள் ஊர் சைடும் இதான் போடுவாங்க. ஸோ அதனால் அது வந்து தென்னம்பூ செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 5 பவுனில் கிடைக்கிது. இது ஃபஸ்ட்டு கேரளா டிசைன் பார்த்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த கீழே இந்த மாதிரி ஜாயிண்ட் வரும்போது அதை கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஏன்னா தேய்மானம் வந்து நம்ம கழுத்திலே போட்டிருந்தோம் அப்படின்னா தேய ஆரம்பிச்சிடும், சீக்கிரம் வந்து விட்டுடும். எப்போவுமே நெருக்கமாக இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து லைஃப் கொடுக்கும். ஏன்னா அந்த ஜாயிண்டில் வந்து உங்களுக்கு தேய்மானம் அதிகமாச்சுன்னா விட்டுடும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 12 கிராமில் இருந்தே இருக்குது. 12 கிராமில் இருந்து உங்களுக்கு ஒரு 5 பவுன் வரைக்கும் ஃபுல்லாக கலந்துருக்கக்கூடிய ட்ரே தான். 12 கிராம் அப்படிங்கும்போது அதிலே வந்து பார்வையாக இருக்கிற மாதிரியான டிசைனுமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே மெயினாக வந்து 8 பிடியில் வரும். சிலது வந்து ரொம்ப ஷார்ட் செயின்லேயும் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். 7 பிடியில் வச்சுருக்காங்க. நம்ம மேலோட்டமாக டிசைன் பார்த்துக்கிட்டாலே போதும். எல்லா கிராம் வெயிட்லேயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ரிப்பீட்டடாக திருப்பி ஒரே டிசைன் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்குனால புது அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய டிசைன் மட்டும்தான் காமிச்சிட்ருக்கிறேன். அது எல்லா கிராம் வெயிட்லேயுமே மோஸ்ட்லி இருக்குது. இது நல்லா இருக்குது பாருங்கள். இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த டைமண்ட் டிசைன் தான் 4 பவுனில் வரக்கூடியது. அந்த 1 கிலோ செயின் பார்த்தீங்க இல்லையா ரீல்ஸில். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 4 பவுனில் வச்சுருக்காங்க. இது நல்லா இருந்தது. இது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஆனால் மேலே மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது இந்த டிசைன். செதில் மாதிரி வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. 46 கிராம் கிட்ட வருது. சரவணா எலைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு சாய்ஸ் அதிகமாக இருக்கும். கலெக்ஷன் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. கோல்டுமே வந்து உங்களுக்கு பியூரிட்டி நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா அது நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய காமிக்கும் போதே கவரிங்கான்னு கேட்குறாங்க சில பேர் வந்து பியூர் கோல்டான்னு கேட்குறாங்க. நகை கடையில் பியூர் கோல்டு தான் இருக்கும். ஸோ முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து எல்லா நகையிலையுமே வந்து உங்களுக்கு 916 HUID எல்லாமே வந்து உங்களுக்கு நம்பர் இருக்குது.
கோல்டோட பியூரிட்டியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும், உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து ஃபாரின்லலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் கூட நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் வந்து தரவாக சொல்லிவிடுவாங்க. எவ்வளோ வேஸ்டேஜ், என்ன டிசைன், எத்தனை பவுனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இது எல்லாமே காமன் டிசைன் தான், மென்ஸ் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு லேடிஸ்க்குமே இந்த மாதிரியான செயின் வந்து முன்னாடியே வந்துடுச்சு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்வையாக பெருசு பெருசாக இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு நம்ம லேடிஸ் போட மாட்டோம், மென்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறோம். ஆனால் அதே டிசைன் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கம்மி கிராம் வெயிட்லேயும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கோதுமை செயின் மாடலில் வரக்கூடியதான், 3 சவரனில் வருது. தாலி சரடே இங்கே வந்து 12 கிராமில் இருந்தே அழகாக வச்சுருக்காங்க. முகப்பு செயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பவுனில் இருந்தே கிடைக்கிது. இதுவுமே நல்லாயிருக்கு பாருங்கள், ஃபேன்சி டிசைன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம 15 பிடி செயின், 12 பிடி செயின், 10 பிடி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு லென்த்தாக வரக்கூடிய செயின் டிசைனுமே நான் எடுத்திருக்கேன் வீடியோ. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எப்போவுமே நமக்கு பிடிச்சி வாங்குறது வந்து செயின் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு நெக்லஸ், ஹாரம் எல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து தான் நம்ம வாங்குவோம். செயின் வந்து நிறைய பேர் வந்து நம்ம எவ்வளோ போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் இவ்வளோ டிசைன் இருக்குது பாருங்கள். டி நகர் சரவணா எலைட் தான். ஸோ நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இது டிஸ்பிளே பீஸு ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே இருக்கக்கூடியது வந்து 7 பவுனில் வருது. 8% வேஸ்டேஜில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. வெளியே இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு 9 பவுனில் வரும். இது வந்து 10% வேஸ்டேஜில் வரும். அந்த பெரிய இது மாதிரி இருக்குல்ல, முறுக்கு செயின் மாடலில் இருக்குல்ல, அது. டேகுமே காமிக்கிறேன். நிறைய பேர் டேக் காமிக்க சொல்கிறீங்க. டேக் காமிச்சிட்டு இருந்தால் டிசைன் காட்டுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் நம்பலாம். டேக் பார்த்து பார்த்து தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். டிஸ்பிளேலேயும் நிறைய விதமாக போட்டிருக்காங்க. 40 பவுன் செயின்லாம் நான் ஏற்கனவே ரீல்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதுவுமே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.